அதான் நீங்க சொல்லுங்க நாங்களும் பண்ணுவேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எபிசோட்ல இந்த ஃபைட்டை காட்டாம விட்டுட்டாங்க. இன்னைக்கு எபிசோட்ல காட்ட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நேற்று எபிசோட்லயே வந்ததா இல்லையான்றதை சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் கிடையாது. யார் யாருக்கும் ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கும் தான் சண்டை நடந்தது. ஆதிரையோட அந்த பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல கானா வினோத்து உட்காந்துட்டு இருக்காரு. கால் மேல காலை போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. காலை எடுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. நான் எதுக்கு காலை எடுக்கணும், என் கால் மேல நான் கால் போட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜில் இந்த ஆதிரை இருக்குல்ல, அவரோட மூஞ்சில காலை எட்டி மிதிக்கிற மாதிரி போகுது. எட்டி மிதிக்கல, அதாவது வேணும்ட்டே வந்து காலை வந்து அவரோட மூஞ்சி கிட்ட கொண்டு போகுது. அவருமே டென்ஷன் ஆயிட்டாரு. பதிலுக்கு அவரோட காலை எடுத்து காட்டுறாரு. அவரோட கால் வந்து மூஞ்சி வரைக்கும் வர முடியாது, ஏன்னா உட்காந்துட்டு இருக்காருல, ஓரளவுக்கு காலை தூக்கி காட்டுறாரு. இதை பார்த்தோன்னா ஆதிரைக்கு கோவம் வந்துருச்சு. இதுதான் ஆரம்பிச்சது பிரச்சனையை. அதாவது அண்ணன் காலை போடாதீங்கண்ணே, பக்கத்துல பாட்டில் இருக்குண்ணே, நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னா, அதாவது அந்த சாப்பாடுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொன்னா கூட அவர் காலை கீழே இறக்கி இருப்பாரு. காலை இறக்கு ஒரு நக்கலா, அதாவது அந்த ஆதிரை பேசுற துணி உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி நக்கலா சொன்னோன்னே நான் எதுக்கு காலை இறக்கணும், என் கால் மேல நான் கால் போட்டிருக்கேன், இறக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஆதிரை மேடம் இருக்காங்கல்ல, அவர் பாட்டில் டேபிள் கிட்ட இருக்கு. அந்த பாட்டில் ஒன்றை கையில் எடுக்கிறாங்களாம். அதாவது வந்து நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா, உங்க பாட்டிலை நான் வேஸ்ட் பண்ணிடுவேன்ற மாதிரி. ஆனா அந்த பொண்ணோட பாட்டில் இங்க ஏகப்பட்டது இருக்குல்ல. கானா வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா, நீ ஒன்று தானே தூக்குன, நான் 2 தூக்குறேன்ற மாதிரி 2 தூக்கிட்டாரு. எஃப்ஜே வந்து நிறுத்துன்ற மாதிரி ஆதிரை கிட்ட சொல்றான். ஆதிரை வந்து டே விட்ரா எனக்கு சப்போர்ட்டிவா வாங்கன்ற மாதிரி ஆதிரை இன்டைரக்டா சபரியை கூப்பிடுறாங்க, எஃப்ஜேவை கூப்பிடுறாங்க. ஆனா நியாயம் கானா வினோத் பக்கம் தான் இருக்குன்னு பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த பொண்ணுல அவரை எப்படியாவது பேசி அடைக்கிடலாம், அதாவது அந்த பொண்ணு நினைக்கிறத பண்ண வச்சிடலான்ற மாதிரி திரும்ப கால் போட்டது தப்புன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா கானா வினோத் நிறுத்தவே இல்லை. நீ என்னன்னா சொல்லு, என் கால் மேலே நான் கால் போட்டேன், என் கால் மேலே நான் கால் போட்டேன், என் கால் மேலே நான் கால் போட்டேன் திரும்ப சொல்கிறாரு. கேமரா இருக்குது, கேமராவில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, நீங்கள் தான் முதல்ல உங்கள் காலை வச்சு என் மேலே இடிச்சிங்கன்ற மாதிரி இது சொல்லுது. அதாவது அவர் உட்காந்துட்டு இருக்கும் போதே இடிஸ்டாருன்ற மாதிரி ஏமாத்த பார்க்குது ஆதிரை. ஆனால் அப்படிலாம் கிடையாது. அவர் 2வது வாட்டி இந்த பொண்ணு மூஞ்சிக்கிட்ட காலை கொண்டு வந்தோன்னா அவர் பதிலுக்கு காலை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அப்போ லைட்டாக அவன் மேலே பட்டிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து இவர் வேணுன்ட்டெல்லாம் இடிச்சிருக்க மாட்டார். அதாவது அவர் எப்படியாவது அடக்கிடலாம். எப்பவுமே ஆதிரை கத்தி எதிர இருக்கவங்களை கொஞ்சம் அடக்கிடுவாங்கல்ல. இந்த இடத்துல அந்த பருப்புலாம் வேகலை. ஏன்னா அந்த பொண்ணு கத்துறதை விட இவர் அதிகமாக கத்துறாரு. என் கால் மேலே நான் கால் போட்டேன், என் கால் மேலே நான் கால் போட்டேன், இதுக்கப்புறமா அப்படி தான் போடுவேன், திரும்பி அந்த இடத்துல உட்காந்துலாம் பண்ணி காட்டுறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆதிரையால் எதுவுமே பேச முடியல. அதே மாதிரி ஆதிரை கேங்கால ஆதிரையை சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா கேங்கை சேர்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, பக்கத்துலேயே தான் இருக்காரு சபரி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் கனியாக்கா இருக்காங்க. யாருமே உள்ள வரலையே, எல்லாருமே இது பண்ண வேலை தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஸோ பயங்கரமாக கானா வினோத் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு சொல்லாங்க. இன்னைக்கு எபிசோட்ல இது வரும் போல.